வணக்கம். இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை அதை இனாகிரேட் பண்ணிட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்காரு. அருமையான ஸ்பீச் கொடுத்துருக்காரு. பெண்களோட பாதுகாப்பு அப்படின்றது வெறும் சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல, தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயம். தனி மனித ஒழுக்கம் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்ததுலேருந்து பேசின ஒரு நல்ல விஷயமா நான் இதை பார்க்குறேன். ஒரு அருமையான விஷயமா பார்க்குறேன். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப அர்த்தம் உள்ள தெளிவான விஷயம். தனி மனித ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஆனால் இந்த தனி மனித ஒழுக்கம்ன்றது ஏன்டா போன ஆட்சியில் உங்க எவனுக்குமே தெரில? திமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியாதோ? இப்போதான் கண்ணுக்கு தெரியுமா? போன ஆட்சியில் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி எவனாச்சும் பேசுனீங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பையனும் பொண்ணும் போய் இருட்டு புதருக்குள்ள ஆளே இல்லாத இடத்துல போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையை ஒருத்தன் திருட்டு பயில படத்தில் வர ஜீவன் மாதிரி வீடியோ கேமராவை செல்போனை வச்சு வீடியோ எடுத்துட்டு போய் மிரட்டி அந்த பையனை அடித்து துரத்தி விட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டான். அப்போ தெரியல உங்களுக்கு தனி மனித ஒழுக்கம்? ஏர்போர்ட்டு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருட்டு காட்டுக்குள்ள ஆளே இல்லாத இடத்துல போய் காரை பார்க் பண்ணிட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் என்னன்றது ஊருக்கே தெரியும். அந்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு 3 பேர் அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அந்த இருட்டு காட்டுக்குள்ள வச்சு அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு ரேப் ஆகி பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த பையன் அடிபட்டு அங்கேயே கிடந்தான். அப்புறமா அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அப்போ தெரியல தனி மனித ஒழுக்கம் எதுன்னு. அப்போ மட்டும் சட்ட ஒழுங்கை பற்றி மட்டுமே பேசுனீங்க. அப்போ மட்டும் ஆட்சியை பற்றி மட்டுமே பேசுனீங்க. திமுக தான் காரணம் மட்டுமே பேசுனீங்க. அவங்க தான் ஏதோ அந்த சம்பவத்துக்குலாம் காரணன்ற மாதிரி பேசுனீங்க. அப்போ எவனா தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுனீங்களா? ஒருத்தன் கூட பேசுன மாதிரி தெரியலையே. ஒருவேளை திமுக ஆட்சியில் அவங்க இதை சொல்லியிருந்தாங்கன்னா, தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், சட்ட ஒழுங்குலாம் உங்களை காப்பாற்றாது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் தான் ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள கூண்டில் ஏற்றிருக்க மாட்டீங்க. கொண்டு போய் பேசியே இப்போ மட்டும் தனி மனித ஒழுக்கம் தெரியுதா? உங்களெல்லாம் செருப்பால் அடிக்கணும்டா, செருப்பாலே அடிக்கணும். இனிமே அவனாச்சும் வாங்க, குற்றம் நடந்துச்சு, மண்ணாங்கடி நடந்துச்சு,